Hi friends, இந்த வீடியோவில் Adobe Photoshop Windows 10 and Windows 11 கம்ப்யூட்டரில் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி லைஃப் லாங் எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நிறையவே யூசர்ஸ் விண்டோஸ் கம்ப்யூட்டரில் பைரசி Adobe Photoshop யூஸ் பண்ணுறாங்க. பைரசி Adobe Photoshop உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுறதால பக்ஸ் அண்ட் மால்வேர்ஸ் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் Adobe Photoshop Windows 10 and Windows கம்ப்யூட்டரில் ஃப்ரீ அண்ட் ஜென்யூனாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 கம்ப்யூட்டரில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் அடோப்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே Adobe Photoshop எக்ஸ்பிரஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே Adobe Photoshop எக்ஸ்பிரஸ் ஃப்ரீன்னு இருக்குது. ஸோ கெட்டுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி Adobe Photoshop எக்ஸ்பிரஸை டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நோ தேங்க்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். Adobe Photoshop டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. டவுன்லோட் ஆன அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டாலும் ஆகும். இப்போது Adobe Photoshop உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. Adobe Photoshopை லான்ச்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா ஸ்டார்ட் மெனுவில் Adobe Photoshopனு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் Adobe Photoshopை லாகின் பண்ணுங்கள். கண்டினியூ வித் கூகுள்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்களுடைய ஜிமெயிலை யூஸ் பண்ணி Adobe Photoshopை லைஃப் லாங் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி Adobe Photoshopை லாகின் பண்ணுங்கள். ஸோ இப்போ Adobe Photoshop உங்கள் கம்ப்யூட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி கான்ஃபிகர் ஆகிடுச்சு. உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஃப்ரீ அண்ட் அன்லிமிட்டடாக எடிட்டும் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.